சாதனை பயணத்தின் 2வது நாள். ஓகே, 12 hours டியூட்டி ஷிஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி நைட் டியூட்டியாக இருந்தேன். நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து மார்னிங்கு 8 hours தூங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமு துபாயில் 7 மணி. 7 மணிக்கு இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா ஜிம்முக்கு தான். வேறு எங்கேயும் இல்லை, வேறு எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் இல்லை. நேராக ஜிம்முக்கு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஜிம்முக்கு போக போகிறோம். ஜிம்லேருந்து வரதுக்கு எப்படியும் 2 மணிக்கு ஒரு ஆயிரும். பார்ப்போம். அதுக்கப்புறம் நைட்டு வந்து எங்கேயாவது வெளில போக முடியுமா அப்படின்னு வந்து நைட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜிம்முக்கு போயிடுவோம். இப்போ கொஞ்சம் கூட தாமசிச்சா அது லேட் ஆச்சுன்னா ஜிம் இன்னைக்கு கோவிந்தா. ஓகே, மைண்ட் ரிலாக்ஸுக்கு ஒரு கப் காஃபிங்க. அப்புறம் நேராக எனர்ஜிக்கும் ஒரு ஹாப்பிக்கும் ஒரு சின்னதாக ஒரு குத்தாட்டம் போட்டுட்டு இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் இன்றைக்கி ஜிம்மு போட்டு போகிறேன். தலை வர போகிறேன். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக குதிரைவால் போட்டுக்கிட்டேன். அவ்வளோந்தான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து என்ன, ரொம்ப வெளியில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஜஸ்ட்டு கொஞ்சமாக பாடி லோஷன் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு, மீன்ஸ் நமக்கு வேண்டியில்லை, அடுத்தவங்களுக்கு வேண்டிட்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரே. அப்புறமா வந்து வாட்டர் வந்து ஜிம்முக்கு ரொம்ப முக்கியமானது. பின்ன ஹெட்செட்டும் ரொம்ப முக்கியமானது. ஓகே, நமக்கு தேவையான எல்லா சாதனமும் எடுத்தாச்சு. நேராக இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். வாங்க போகலாம், லெட்ஸ் கோ. இப்போ நான் வந்து வந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்குது வெளியில். என்ன நிலம ஆக போகிறேன்னு தெரில. லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு வெளியில் இறங்கும்போது வாங்க பார்க்கலாம் என்ன நிலம ஆக போகிறேன்னு. இந்த வெளியில் வரும்போது குளிச்சு எழும்பி வரேன்ல. என்னோடய ஃப்ளோர் வந்து 10th ஃப்ளோரு. 10th ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிட்டேன். ரொம்ப ஸ்வெட்டிங்கு, ரொம்ப ஹீட் இன்சைடு. ரொம்ப இதாகிட்டு, சஃபகேட் ஆகிட்டு. சரி வாங்க ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் செகண்ட் டே ரன்னிங், சைக்கிளிங்கு ப்ளஸ் வாக்கிங்கு, கார்டியோ ஒர்க் அவுட்டு 20 minutes வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம வார்ம் அப்புக்கு மூவ் ஆகிடலாம். புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே. நேற்று நடந்த காயத்தை எழுதி நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். ஹே தோழா, உன்னால் வாழா, உன்னால் முடியும்.
வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே மாணவன் மனது வைத்தால் முடியாது என்பது இல்லை கடல் போல் மலை போல் காற்றை போல் பூமி போல் நீ பெருமை சேரடா பிறந்தோம் இருந்தோம் சென்றோம் என்ற வாழ்வை தூக்கி போடடா மாணவன் மனது வைத்தால் எல்லா புகழும் ஒருவன் ஒருவருக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுறதுக்கு 20 நிமிஷம். என்னால் ஒழுங்காக நடக்க முடியல. காரணம் இன்னைக்கு எந்த விளையாடணும் முச்சு ஸ்குவாடு டை மசில்ஸு மொத்தமாக சொல்ல போனால் காலுக்கு மொத்தமாக சுவாலி முடிஞ்சு நாளைக்கு ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸு எப்படி போக போகிறேன்னு தெரில, பார்ப்போம். ஓகே காய்ஸ், இட்ஸ் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. நான் குளிச்சுட்டு அப்படியே தூங்கணும். இன்னும் 3 மணிக்கு தான் இருக்குது. பாய்.